கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்க கடவன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். சில காரியங்களை நம்ம நின்றுட்டோம், இதில் நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாதான், எச்சரிக்கையாக இருக்கணுமா. எல்லா விஷயத்துலையும், எல்லா காரியத்திலையும். ஒருவேளை யாராலையும் அந்த விஷயத்தில் நிற்க முடியலை, எல்லாரும் இதில் விழுந்துடுறாங்க, ஆனால் நான் நின்றுறேன்னு சொன்னால் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. விழுவதற்கேற்ற சூழ்நிலைகளை பிசாசு உங்களுக்கு கொண்டு வரக்கூடும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நிற்கிறவர் என்று நிற்கணும், முடிவு பரியந்த நிற்கணும், இயேசுவுக்காக நிற்கணும். பாவத்தை விட்டு விலகி ஓடணும், இச்சையை கண்டு விலகி ஓடணும். பொருள் ஆசையில் விழுந்துடக்கூடாது, பண ஆசையில் விழுந்துடக்கூடாது. மற்றவர்களை பார்த்து நாமளும் இப்படி இருக்கணும்னு நினைக்கக்கூடாது. நம்ம கர்த்தரை சார்ந்து இருக்கணும், அதில் நிற்கணும். கிறிஸ்துவுக்குள்ளே வாழுகிற பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை பரலோக ராஜ்யம். பரலோக ராஜ்யத்துக்குள்ள போகணுங்கிற நிலை நிற்கணும். இடையில சொத்துகளையும் ஆஸ்திகளையும் பணங்களையும் சொந்தங்களையும் அன்புகளையும் ஏராளமாய் வரக்கூடும். ஆனாலும் அதற்காக பரலோக ராஜ்யத்தின் காரியத்தை இழந்து போகக்கூடாது, எச்சரிக்கையாக இருக்கணும். அதுக்கு முந்தின வசனம் பிந்தின வசனம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக எழுதப்பட்டிருக்கும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்போ நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடிக்கு. இப்போ விழுவதற்கு ஏதுவான காரியங்கள் நடக்கும். நீங்கள் விழுந்து போகிற ஒரு சூழ்நிலை வரும். பொய்யே சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணுவோம், பொய் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அதில் சொல்லி தான் ஆகணும், அப்போ தான் நம்ம தலை தப்போம், இல்லைன்னா நம்ம சூழ்நிலை மாறும் நம்ம நினைப்போம். அப்போ அதுக்கு முன்பாக தேவனிடத்தில், ஆண்டவரே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை என்னை விட்டு நீங்கிட்டோம் சுவாமின்னு சொல்லி கர்த்தர்கிட்ட போயிடணுங்க. விழாதபடிக்கு எச்சரிக்கையார். அதைத்தான் அவர் சொல்லுகிறார். நான் நின்றுட்டேன்னு சொல்லிடாதீங்க, நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லிடாதீங்க. மனசுக்குள்ள கர்த்தருக்கு மகிமைப்படுத்துங்க. நம்மளால் எதுவுமே செய்ய முடியாதுங்க, ஒரு பல்லு வலி கூட நம்மளால் தாங்க முடியாது. என் அன்பு தேவஜனமே, நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்கிறவன். ஜெபிப்போமா? பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். நிற்கிறேன், எந்தெந்த விஷயத்தெல்லாம் நிற்கிறேன் நாங்கள் நினைக்கிறோமோ அதெல்லாம் விழாதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, பாவத்தை குறித்து அதிகமாக பேசினா பாவத்தில் நாங்கள் விழுந்துடக்கூடாது. பொருளை பற்றி அதிகமாக பேசினா பொருளாசையில் விழுந்துடக்கூடாது. சுவாமி, நீங்கள் எங்களுக்கு இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களால் எதையும் செய்ய முடியாதப்பா, எங்களுக்கு நல்ல ஆலோசனை தாரோம், உங்கள் சித்தத்தின்படியே நடத்தும். நீர் விரும்புகிறத நாங்கள் செய்யணும்ப்பா, அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.